விசேஷமா எந்த பொருள், திரவிய பொருள் ரொம்ப விசேஷம்னா எல்லாருக்குமே தெரியும், பால். சம்ஸ்கிருதத்தில் ஷீரம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் பால்னு சொல்லுவோம். அந்த பால் மற்ற பொருட்களை விட மிக உயர்ந்தது, விசேஷமானது. இயற்கையாக வர்றதுனால அதுக்கு விசேஷம் கூட. அதுதான் மற்றெல்லாம் செயற்கை இல்லை, செயற்கையாக வருதுன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் பால் பசுமாட்டிலேருந்து வர்றதுனால அதுக்கு எப்போவுமே அதோடைய மகத்துவம் கூட. அதனாலதான் பாலுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வெள்ளை பொருள் கொடுக்க மாட்டோம், வெள்ளை பொருள் வாங்க மாட்டோம். வீட்டில் உப்பாக இருக்கும், சர்க்கரை ஜீனியாக இருக்கும், இந்த மாதிரி பொருள்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் பாலுக்கு மட்டும் தோஷம் இல்லைன்னு பால் கேட்டால் கொடுக்காம இருக்கக்கூடாது. யாரும் கேட்டாங்கன்னா அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாங்கன்னா, எந்த நாளாக இருந்தாங்க, வீட்டுக்கு வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை யாரும் கேட்டால் கூட கொடுக்குறது தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு தோஷம் கிடையாது. அப்படிப்பட்ட தோஷம் இல்லாத பொருள் தான் இந்த பால். ஸோ சுவாமிக்கு எல்லா பொருளாலையும் அபிஷேகம் பண்ணாலும் இந்த பாலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எப்போவுமே சக்தி கூட. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இப்போ மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணோம்னா மங்களகரமாக இருக்கணும். அது மாதிரி பால் அபிஷேகம் பண்ணால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள், குபேர சம்பத்து கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதமான தோஷங்கள் நீங்கும். நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் நீங்கும். நல்ல சிந்தனை வரும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படிப்பட்ட பால் அபிஷேகம் பண்ணுற பால் குடம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுவும் உங்கள் இன்னைக்கு இந்த ஆடிப்பூரத்தில் ராஜராஜேஸ்வரி துர்க்கை அம்மனுக்கு உங்கள் கைகளால் இந்த பால் குடத்தை விநாயகர் சந்நிதியிலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு போகிற வெளி வீதி வழியாக திரும்ப கோவிலுக்குள்ள வரும். ரொம்ப தூரம் உங்களால் நடக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், வயசு பெரியவங்க, அவங்க என்ன பண்ணலாம்னா கோவிலே நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கோவிலே வெயிட் பண்ணுங்க. அவங்க சுற்றிட்டு திரும்ப கோவில் வாசலுக்கு வருவாங்க. கோவில் கேட் வாசலுக்கு வருவாங்க. வரும்போது அவங்களோட திரும்ப சேர்ந்து வெளியே போயிட்டு பின்னாடி பின்பக்கம் போயிட்டு இந்த கோவிலே உள்ள வரும். அவங்க பக்கத்தில் எந்த சைடு இருக்கு என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸில் திரும்ப உள்ள சுற்றிட்டு ராஜராஜேஸ்வரியில் நீங்கள் காலக்கூட அவங்க அப்படியே இங்கே வெயிட் பண்ணுங்க. அவங்க மற்றவங்க சுற்றி வந்ததுக்கப்புறம், வெளியில் சுற்றி வந்ததுக்கப்புறம் அவங்களோட தியானம் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் சுற்றினா அது பார்க்குறது ஒரு இதாக இருக்கும், அது குழப்பங்கள் வரும். அதனால் எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைத்து பால் குடத்துக்கு போய் நல்லபடியாக முடிச்சு அம்பாளுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஆதிபரா.